மகிமை உண்டாவதாக. போன வாரம் கொடுத்த செய்தியினுடைய தொடர்ச்சி. ஹல்லேலூயா. வராதவங்க யூடியூப் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 Kings chapter 10 verse 18 to 20. ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஒரு அருமையான செய்தி ஆண்டவர் போன வாரத்தில் கொடுத்தார். நாம் அதை வாசித்தோம். நீங்கள் அருமை என்று புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ, நான் அந்த செய்தியை அருமையாக புரிந்து கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சபையினுடைய ஆராதனையிலேயே ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அணைஞ்சு போக விடாம காக்கும். போன வாரம் ஆராதனை முடிந்த உடனே ஒரு சகோதரி சொன்னாங்க, அப்பாட்ட சொல்லுங்க, நான் இந்த வாரம் ஜோமன்ட்டு வந்தேன், எங்களுக்கு ஒரு வித்தியாசமான செய்தி வேணும் அப்படின்னு நாங்கள் ஜோமன்ட்டு வந்தேன். அதே போல் ஆண்டவர் வித்தியாசமான செய்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆராதனையில் பாடல் பகுதி பிடிக்கும், சிலருக்கு ஆராதனை பகுதி பிடிக்கும், சிலருக்கு கொடுக்கிற பகுதி பிடிக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கொடுக்கிற நேரம் வரும்போது அவங்க இருதயம் சந்தோஷப்படும். அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சிலருக்கு ஒவ்வொரு ஆராதனையில் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொருவருக்கு பிடித்த மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே போன வாரம் கொடுத்ததுடைய செய்தியினுடைய தொடர்ச்சி. 6 படிகள் 12 சிங்காசனங்கள். தலைப்பு என்னது? 6 படிகள் 12 சிங்கங்கள். ஸ்தோத்திர, சிங்காசனம், சிங்கங்கள். இதுதான் சாலமோன் செய்வித்த அந்த மிகப்பெரிய சிங்காசனத்தினுடைய ஒரு அமைப்பை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 5ஆம் அதிகாரத்தில் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்படி 1 ராஜாக்கள், நீங்க என்ன கவனிச்சா போதும், 5ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்படி பிரயாசப்படுகிறான், திட்டம் போடுகிறான். 6ஆம் அதிகாரத்தில் கட்ட துவங்கி 7 வருஷத்தில் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். அதே 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் தனக்கென்று ஒரு அரண்மனை கட்டுகிறான். 8ஆம் அதிகாரத்திலே அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுகிறான். 9ஆம் அதிகாரத்திலே சாலமோன் தேவனிடத்தில் ஜெபித்தது போல ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களும் இருதயமும் இந்த ஆலயத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கணும். 9ஆம் அதிகாரத்தில் பேசுறார். 10ஆம் அதிகாரம் வரும்போது சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதை தான் இங்க பார்க்கிறோம். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். அப்ப இந்த 18ஆம் வசனத்துல ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்கிறான். ஆமென். The king made a great throne என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. 19ஆம் வசனத்துல the throne had a 6 steps. 19ஆம் வசனத்துல அதற்கு 6 படிகள் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்துல தேவனுக்கு மகிமை, the 12 lions stood on the steps என்று எழுதப்பட்டிருக்கிறது. 12 சிங்கங்கள் அந்த 2 படிகளுக்கு 2 பகுதியிலும் நின்று. இதான் இன்னைக்கு செய்தி. போன வாரம் இந்த சிங்காசனத்தினுடைய மேல சாலமோன் போய் இந்த 6 படிகளை கடந்து போய் தான் மேல உட்கார முடியும், ஜம்ப் பண்ணிட முடியாது. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு எடுத்தோன மேல 6வது படி ஏறி 7வது ஸ்டெப்ல இருக்கிற, நல்லா கவனிங்க, 6 படி தாண்டாதான் 7வது ஸ்டெப்ல சிங்காசனம் இருக்கிறது. இந்த சிங்காசனத்துக்கு பக்கத்தில் 2 சிங்கங்கள் நின்று கொண்டிருந்தது. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்புறம் கொடுக்கிறேன், சரியா? இந்த 6 படிக்கட்டுகளை கடந்து போனாதான் மேல சிங்காசனத்தில் உட்கார்ந்து சாலமோன் நியாயம் விசாரிக்கிறார். சிங்காசனம் என்பது அதிகாரம், சிங்காசனம் என்பது தேவன் கொடுக்கிற blessings. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு சிங்காசனத்தை கர்த்தர் கொடுக்கலன்னா அவனுடைய வாழ்க்கையில யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா சாலமோன் அவ்வளவு சுலபமா அந்த சிங்காசனத்துக்கு வந்துடல. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா தாவீதுக்கு பிள்ளைகள், நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. சொன்னேன், அப்சலோம் இருந்தான், அதோனியா இருந்தான். இவர்கள் எல்லாம் சிங்காசனத்துக்கு அடித்து கொண்டார்கள்.
சாலமோனை சிங்காசனத்தில் உட்கார விடக்கூடாதுன்னு தாவீது பெற்றெடுத்த அதோனியா என்கிற ஒரு மனுஷன் சாலமோனுக்கு விரோதமா ரொம்ப போராடினான். சாலமோனுக்கு முன்பாகவே தாவீது சொல்லவே இல்லை, அவன் தனக்குத்தானே எருசலேமுக்கு போய் ராஜாவாக எக்காலம் ஊதி தன்னை ராஜாவாக பிரசித்தப்படுத்தி கொண்டான். இந்த செய்தி தாவீதுக்கு வருகிறது. பத்சேபாள் போய் தன் மகனுக்காக சாலமோனுக்காக பேசுகிறாள். உடனே தாவீது சொல்றான், நாத்தான் தீர்க்கதரிசி ஆசாரியனை கூப்பிட்டு என் கோவேறு கழுதையின் மேல் உட்கார வைத்து அவனை கொண்டு போய் எருசலேமிலே ராஜாவாக்குங்கள். இதுக்கு பிறகுதான் சாலமோன் ராஜாவாக வருகிறான். அப்ப சாலமோன் ராஜாவா வரதுக்கு சும்மா வந்துடல, அவனும் போராடி வந்திருக்கிறான். அப்ப சிங்காசனம் என்பது தேவன் கொடுக்காமல் ஒரு மனிதனுக்கு சிங்காசனம் கொடுக்கப்படாது. உங்க வாழ்க்கையில உயர்வு சிங்காசனம், அதிகாரம் தேவன் கொடுக்கிற அதிகாரம், ஸ்தோத்திரம், அத்தாரிட்டி தேவன் கொடுக்கிற பிளெஸிங்ஸ், இதெல்லாமே சிங்காசனத்தை குறிக்கும். அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு 6 படிகள், ஆவிக்குரிய நிலைகள் இருக்கிறது. ஆமென். போன வாரம் 3 படிகளை பார்த்தோம். என்னென்ன? முதல் படி கீழ்ப்படி, ஆமென். இரண்டாவது படி உடன்படிக்கை படி, மூன்றாவது மறவாதபடி. இதெல்லாம் உங்க ஆவிக்குரிய நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பா கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் படி கீழ்ப்படி. அதுக்கு 2 சிங்கங்கள், அது போன வாரம் பார்த்தோம். என்னென்ன சிங்கங்கள் நம்ம மறுபடியும் சொல்ல வருவோம். 2வது படிக்கட்டுல உடன்படிக்கை. ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை, நுனித்தோலினால் விருத்த சேதன உடன்படிக்கை. அப்ப இந்த உடன்படிக்கைக்கு விரோதமா 2 சிங்கங்கள், அதையும் பார்த்தோம். 3வது மறவாதபடி. 3வது படி என்ன படி? கர்த்தர் உங்களை மேல கொண்டு போகும்போது யாரை மறந்துடாதீங்க, தேவனை மறந்துடாதீங்க. ஏன்னா மறக்கிற காலத்துல இருக்கிறோம். விசுவாசிகள் தேவனை மறந்து வாழ்கிற உலகம். வாரத்துல ஒரு நாள் தான் சபையே ஞாபகம் வருது. ஸ்தோத்திரம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் பத்தாது. தெரியுமா? 10 கன்னிகைகள் இயேசு வரும்போது, மணவாளன் வரும்போது எதிர்கொண்டு போனார்கள். 5 பேர் எண்ணெய் வைத்திருந்தார்கள். ஹலோ இருக்கீங்களா? 5 பேர் என்ன இல்லை, எண்ணெய் அவர்களிடத்தில் இல்லை. ஆனா மணவாளனை வரவேற்கிற கோஷ்டியில் அவங்களும் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க கையிலையும் லேம்ப் இருந்தது, அவங்க கையிலையும் விளக்கு இருந்தது, அவங்க கையிலையும் மணவாளன் வருகிறான் இந்த லைன்ல உட்கார்ந்து இருக்கான். எல்லாம் சபைக்குள்ள இருப்பீங்க, ஆனா உள்ள என்ன இல்லை, அடுத்து ரொம்ப நேரம் எரியறதுக்கு என்ன இல்லை. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க இந்த வாரத்தோட போதும் நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த வாழ்க்கை போதாது. அடிக்கடி தேவ சமூகத்துக்கு, அடிக்கடி சபை வாழ்க்கை, இதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்கு ஆது. நீங்க நினைப்பீங்க, இயேசு வரும்போது சொல்லுவீங்க, ஐயோ ஆண்டவரே நாங்க சபைக்கு ஒழுங்கா தானே வந்தோம், ஒழுங்கா தானே. காணிக்க கொடுக்கறனால ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியாது, சபைக்கு ஒழுங்கா வரனால பரலோகம் போக முடியாது. என்ன இருக்கணும்? தொடர்ந்து ஓடுவதற்கு என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? எப்ப கர்த்தருடைய ஆலயம் வரும், எப்ப சபையில் ஏதாவது மீட்டிங் வைப்பாங்களா, போகலாமா, அப்படி நீங்க நினைச்சா உங்களுக்குள்ள இன்னும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு விளக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மினிச்சு 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 எரிஞ்சதுன்னா கர்த்தர் வரும்போது நீ உள்ள போக முடியாது. சரி, இப்ப நம்ம செய்திக்கு வருவோம். இப்ப 4வது படி, அது என்ன படி? வாசிக்கலாமா என்னோடு கூட? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே, ஹல்லேலூயா, the book of Deuteronomy chapter 17, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். உபாகமம் 17, 19 மற்றும் 20ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லு. அல்லேலூயா. முதல் படி கீழ்ப்படி, 2வது படி உடன்படி, 3வது படி மறவாதபடி. ஒரு மனுஷன் உயர்த்தப்படணும் வாழ்க்கையிலனா நீங்க தேவனோடு உடன்படிக்கை பண்ணாம மேல போக முடியாது. நீங்க அவருடையவராய் மாறணும், அவர் உங்களுடையவராய் மாறணும். தேவனை மறக்க கூடாது. 4வது ஆண்டவருக்கு மகிமை ஒன்று சொல்றாரு, அவருக்கு பயந்திருக்கும்படி. 4வது படி என்ன? தேவனுக்கு பயப்படாம ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட முடியாது.
ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணம் யார் சொல்றா? மோசே சீனாய் மலையில ஆண்டவர்கிட்ட பெற்ற கட்டளைகளை பற்றி அந்த கானான் தேசத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேவன் மோசையை கொண்டு ஞாபகப்படுத்துகிறார். எப்பா, நீ கானான் தேசத்துக்குள்ள போற, 40 வருஷம் பிரயாணம் பண்ணி வாழ்க்கை வனாந்தரத்தில் கடந்து வந்து இப்ப கானானின் எல்லையில நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசே மரிக்க போறாரு. ஹலோ, மோசே மரிக்க போறாரு. அடுத்து நூனின் குமாரனாகி யோசுவா அவர் தான் இப்ப தலைமை எடுக்க போறாரு. அப்ப மரிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் புத்தருக்கு மறுபடியும் கர்த்தர் மோசே சீனாய் மலையில் என்ன சொன்னாருன்றத ஒரு அப்படியே ரீகேப் மாதிரி சொல்றார். உபாகமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உப ஆகமம், துணை நூல் என்று அர்த்தம். இந்த 4 புஸ்தகத்துக்கு துணை நூல் எதுன்னா, இப்ப நீங்க ஆதியாம, யாத்திராம, லேவியர், என்னாகும், இந்த 4 புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே சுருக்கி கொடுத்த புஸ்தகம் தான் இந்த உப ஆகமம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார், ஈசாக்கிட்ட என்ன சொன்னார், யாத்திராமத்தில் மோசே எப்படி கடந்து வந்தார், இதெல்லாம் பற்றி சுருக்கி சொல்ற புஸ்தகம் தான் உபாகமத்தின் புஸ்தகம். இந்த உபாகமத்தில் மோசேட்ட கர்த்தர் சீனாய் மலையில் என்னென்ன நியாயப்பிரமாணங்களை சொன்னாரோ அதெல்லாம் சாகரத்துக்கு முன்னாடி மோசே மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றார். அப்படி சொல்லும் போது தான் ஆண்டவர் சீனாய் மலையில் என்ன தெரியுமா சொன்னார் என்கிட்ட அப்படின்னு மோசே சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. ஐயா, தேவன் ஒரு மனிதனுக்கு பயத்தை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்காம பயம் வராது. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கர்த்தரை குறிச்ச பயம் எப்படி வரும்? He will teach you. God will teach you. நீங்க சபைக்குள்ள வரும்போது தேவனை குறிச்ச பயம் இருந்திருக்காது. கடவுள் என்கிற ஒரு பயம் பொதுவா மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் கடவுளை குறித்த ஒரு பயம். அவனே என்ன சொல்லுவான், புறஜாதி தெய்வம் அடிச்சிடும், தெய்வ குத்தம், அப்படித்தானே பயந்துக்கிட்டு பொங்க வைக்கிறான், கெடா வெட்டுறான், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிருமே, அவன் தான் தெய்வத்துக்கு பயப்படுறான். ஆனா ஆண்டவர் குறிச்ச பயம் கற்பனையில வரக்கூடாது. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு பயத்தை கற்றுக் கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். அவர் பயத்தை கற்றுக் கொடுக்கலன்னா உங்களுக்கு பயம் வராது. எப்படி பயம் கற்றுக் கொடுக்கப்படும்? சொல்லல, தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. ஐயா, நாம பயத்தை கற்றுக்கொள்ளணும்னா பயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஒரு மனுஷன் பொதுவா உலகத்துக்கு பயப்படுவான், உறவுகளுக்கு பயப்படுவான், மனுஷனுக்கு பயப்படுவான், அதிகாரங்களுக்கு பயப்படுவான். தோத்திரம் அப்படித்தானே பைபிள் சொல்லுது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? கண்ணியை கொண்டு வரும். அப்படின்னா உன் ஆபத்துக்கு உன் ஆத்துமாவுக்கே கண்ணியாகி போயிடும். மனுஷனுக்கு பயப்படாத. அதனால தான் ஆண்டவர் மனுஷனுக்கு பயப்படுற பயம், எஜமானுக்கு பயப்படுற பயம், உலகத்துக்கு பயப்படுற பயம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. மனுஷனுக்கு பயந்தனால தான் 9 மணிக்கு வேலைக்கு போறோம். தோத்திரம். மனுஷனுக்கு பயந்தனால தான் லீவ் போடாமல் வேலைக்கு போறோம். மனுஷனுக்கு பயந்தனால தான் உறவுகளை கனப்படுத்த போறோம். ஐயோ, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போறது, எல்லா வேலையும் ஞாயிற்றுக்கிழமை தான். தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. போனா அவ்வளவுதான், மூழ்கிடுறது. அப்படியே சொந்த பந்தத்தோட கட்டி பிடிச்சி ஐயோ அம்மா அப்பா சோத்திரம், அல்லேலூயா. பாக்கு போட்டு அதை போட்டு இதை போட்டு பீடா போட்டு நைட்டு வரைக்கும் ஒரே சந்தோஷமாப்பா. ஆண்டவர் அது மண்ணாது ஞாயிற்றுக்கிழமைப்பா, எல்லாம் அப்புறம்தான். தோத்திரம். அப்படியா? நீ தெய்வத்துக்கு பயந்துருந்தா ஒன்று காலையில் வரலன்னு ஓடி சாயந்தரம் ஓடி வந்துருக்கு. பஸ்ஸை பிடிச்சா ஐயோ நீங்களாச்சு உங்களா உலகமாச்சு உறவுகளாச்சு வந்தேன், காலையில் என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் எங்கே போகணும் சொல்லுங்க. எனக்கு ஏதாவது பிரயோஜனம்? நீங்கள் ஏதாவது வந்தீங்கன்னா ஆலயத்தில் எனக்கு ஏதாவது பிரயோஜனமா? எனக்கு பிரயோஜனமா இல்லை உங்களுக்கு பிரயோஜனமா? என்னங்க உங்கள்கிட்ட தானேங்க பேசுகிறேன், பயமாக இருக்கு எனக்கு. உங்களுக்கு தானேங்க பிரயோஜனம், உங்கள் ஆத்துமாக தான் நான் பேசுகிறேன். எனக்கு எதாவது நன்மை இருக்கா? நீங்கள் வரீங்களோ வரலையோ, நான் செய்தியை கொடுப்பேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் ஆராதனை நடத்துவேன், நான் பாட்டு நடத்துவேன், நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி தானே? இது தேவன் எனக்கு கொடுத்த கடமை. இங்கே யாருமே இல்லாத காலத்துலையும் பிரசங்கம் பண்ணேன், எல்லாரும் இருக்கும் போதும் என் காரியத்தை செய்கிறேன். அப்போ என் வேலையை நான் செய்கிறேன். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் பயத்தை என்ன செய்வாராம்? சொல்லுங்க, கற்றுக் கொடுப்பார். He will teach you how to fear about God. தேவனை குறிச்ச ஒரு பயம் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருக்குள்ள வந்தோன்னு வந்துடணும். வரலன்னா அவர் கற்றுக் கொடுப்பார்.
உறவுகளுக்கு பயந்து, மனிதர்களுக்கு பயந்து, உறவு சொந்தக்காரனுக்கு பயந்து, நண்பர்களுக்கு பயந்து, இருட்ட கண்ட பயம், உலகத்தை எல்லாம் பயப்படுவோம். ஆனா தேவனுக்கு பயம். ஆனா இதை எப்படி கர்த்தர் கற்றுக் கொடுப்பார்? உபாகமம் 17:20 வாசிங்க. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். ஆண்டவர் பாருங்க, ஒரு தேவனை குறிச்ச பயம் எப்ப சபைக்கு வரும், தேவனுடைய பிள்ளைக்கு வரும்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தர் ராஜா ஆயிட்டா அவன் சிங்காசனத்துல உட்கார போறான். இதுக்கு மேல உள்ள வசனங்களை நீங்க வீட்டுல உட்கார்ந்து வாசித்து பாருங்க. அதை தான் அங்க எழுதுறாரு. முதல் முறையாக ராஜா எப்படி வரணும்னு இங்க தான் எழுதுறாரு. ஒரு மனுஷன் ராஜாவா வரணும்னா அவனுக்கு 3 கட்டளைகள். இந்த 17ஆம் அதிகாரத்துல பின்பக்கத்தில் நீங்க முன்னாடி உள்ள வசனங்களை வாசிங்கன்னா, அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு ராஜாவாக எழும்பணும். அவன் அநேக குதிரைகளை சம்பாதிக்க கூடாது, அநேக பெண்களை தனக்காக தேடக்கூடாது, அநேக ஐஸ்வர்யங்களை சேர்க்கக்கூடாது. இதான் ராஜாவுக்குரிய கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா சாலமோன் எல்லாத்தையும் செஞ்சான். நிறைய பொண்ணை சேர்த்தான், நிறைய பொம்பளை பெண்களை கல்யாணம் பண்ணான், ஸ்தோத்திரம், நிறைய குதிரைகளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தான். இதெல்லாம் ராஜா செஞ்ச காரியம். இப்படி ஒரு மனுஷன் சிங்காசனத்துல உட்கார வேண்டுமானா அந்த ராஜாவுக்கு தேவனை குறிச்ச பயம் வேணும். அந்த ராஜாவுக்கு எப்ப வரும்? அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதி எழுதி, நியாயப்பிரமாணத்தை அது வரைக்கும் பிரதி எழுதக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா இப்ப சொல்றாரு, ராஜா ஒழுங்கா தேவனுக்கு பயந்து இருக்கணும். ஏன்னா அவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஆமென். இப்ப நீங்க சிங்காசனத்துக்கு போகணும்னா தேவனை குறிச்ச பயம் எப்படி வரும்? அவன் தனக்காக ஒரு பிரதி எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்காமல் இருக்க கடவன். அதுக்கு ஒரு ஆமீன் வருது பத்தியா? நான் என்ன சொல்லி முடிக்கிறேன்னு கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு பயம் வரணும்னா எதை வாசிக்கணும்? லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற அவங்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அவங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். நியாயப்பிரமாணம் அவன் தான் வாசிப்பான். எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசிப்பாருங்க. எஸ்ரா எழுந்து நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தான். நெகேமியாவின் காலத்துல நியாயப்பிரமாணிகள் வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தான். அவங்க தான் வாசிப்பாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அடுத்து இன்னொரு பிரதி யார்கிட்ட இருக்கணும்? யார்கிட்ட இருக்கணும்? ராஜா கிட்ட இருக்கணும். ஏன்னா அந்த ராஜா சிங்காசனத்துல உட்கார போறான், அவன் உட்கார்ந்து அரசால போறான். அவனுக்கு இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியணும். அதனால ராஜா தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி அந்த நூலை வாசிக்க கடவன். ஒவ்வொரு நாளும் எதை வாசிக்கணும்? கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிச்சா, கவனிங்க, தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில், சொல்லுங்க, வசனம் தெரியாம இல்ல, அதை பாருங்க, 2 டிவியில ஓடுது இல்ல, அதையாவது பார்த்து சொல்லுங்க. ராஜாவும் அவன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். நிறைய ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கொடுப்பார். எப்ப? வசனம் ஒழுங்கா வாசிக்கணும். வசனமே வாசிக்காதவனுக்கு ஜீவன் வராது. வேத புத்தகத்தையே திறக்காதவனுக்கு ஜீவன் உள்ள நாட்கள் அநேகம் கொடுக்கப்படாது. வியாதி, பலவீனம், சரீரத்தில் மருத்துவர் தேடி ஓடுறோம். நான் சொல்றேன், இதை வாசித்தாலும் உங்களுக்கு வியாதி வராது. இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும். இந்த வருஷத்துல நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதிகாலையில் 4:30க்கு வேதத்தை வாசிக்கணும். டார்ச் லைட் வச்சுக்குவேன். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பேன். முதல்ல ஜெபம் பண்றதில்ல. இப்பெல்லாம் காலை எந்திரிச்சோன்னா முதல்ல கர்த்தர் பேசுறதுக்கு இடம் கொடுக்குறேன். எனக்குள்ள என் ஆவியில் ஒரு பெரிய விடுதலை இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்ததிலிருந்து எனக்குள்ள ஒரு பெரிய விடுதலை இருக்கு. இந்த பழக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரணும். பைபிளை தொடுறதே கிடையாது. பைபிளுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி உங்களுக்கு சுகம் வரும்? எப்படி நீடித்த நாட்கள் வரும்? யாரா மரிக்க விரும்புறீங்களா? இல்லையே, யாருமே மரிக்க விரும்ப மாட்டோம். நான் நிறைய காலம் உயிரோட வாழணும், ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர். நான் ஜெபம் பண்ணனால உங்க நாட்கள் கூடாது. ஒழுங்கா வசனத்தை வாசிக்கணும். ராஜாவும் அவன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தை சாக மாட்டீங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, உங்களுக்கு சாவே வராது. தோத்திரம். சாவாமையை பத்தி பேசல. கர்த்தர் நீண்ட நாட்களை கொடுப்பார். உங்களை ஆயுசினால பெருக பண்ணுவார்.
அதுக்கு ஆமேன்னு சொல்லணும்னு சீக்கிரம் அதுக்கு கூட ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தை வாசிக்கல அப்படின்னா ராஜாவுக்கு தேவனை குறிச்ச பயம் வராது. இதை வாசிக்க தான் கர்த்தர் யாரு, அவருக்கு எப்படி நான் அடங்கணும், அவருக்கு முன்னாடி எப்படி நான் வாழணும், அவர் என்ன கேள்வி கேட்பாருன்ற ஒரு இருதயம் எப்ப வரும்? பயம் வாசிக்கும் போது வரும். ஸ்தோத்திரம். பயம் சும்மா வந்துடாதுப்பா, பயம் சும்மா வராது. ஆராதனை டைம்ல முழங்கால் போடுறீங்க, அந்த பயம் சும்மா வந்துடாது. இதை வாசிக்கும் போது தான் நான் யார் அவருக்கு முன்னாடி. நான் ஒழுங்கா ஆராதிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்? அவரை குறிச்ச பயம் இல்லை, அவரை குறிச்ச பயம் கிடையாது. பயம் உள்ள வந்தாதான் சிங்காசனம். ஆமென். 4வது படி பயந்திருக்கும்படி. பயப்படுறவனுக்கு தான் கர்த்தர் தன்னுடைய சிங்காசனத்தை கொடுப்பார். சிங்காசன வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு பயப்படுறவங்களுக்கு மட்டும் தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா இப்படியே விசுவாசியா வாழ்வீங்க, இப்படியே சம்பாதிப்பீங்க, இப்படியே இந்த நிலைமையில அடுத்த ஒரு படிக்கட்டுக்கு மேல போகவே மாட்டீங்க. எதனால? தேவனை குறிச்ச பயம் இல்லை. ஆமென். கர்த்தரை குறிச்ச பயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க 4வது படியிலேருந்து 5வது படி போயிருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தானே ஏறணும், கொஞ்சம் கொஞ்சமா ஏறி எங்க போய் உட்காரணும். இந்த மியூசிக்கல் சேர் பார்த்துருக்கீங்களா? 10 பேரை நிற்க வச்சுட்டு 5 சேர் போட்டுருவான். அப்படி சொன்னோன்னா எத்தனை பேர் முகத்தை சிரிப்பு பாருங்க. இவ்வளோ நேரம் வசனத்தை சொல்ற சிரிப்பை காணும். மியூசிக்கல் சேர் ஞாபகம் வந்துருச்சு, ஆள் உற்சாகமாயிடுச்சு, தூக்கம்லாம் போயிடுச்சு. தோத்திரம் பாஸ் ஏதோ மியூசிக்கல் சேர் வைப்பாரு போல. 10 சேரை போட்டு 5 சேரை போட்டு 10 பேர் நிற்க விட்டு ஓடு. ஃபயர் இன் த மவுண்டன் ரன் ரன் ரன், ஃபயர் இன் த மவுண்டன் ரன் ரன். அதெல்லாம் பற்றியா பழைய பாட்டு பாடினோன்னா எவ்வளோ சந்தோஷம். இது சுற்றி 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 ஓடி ஸ்டாப் அப்படின்னோன்னா ஓடி போய் ஒருத்தர் தள்ளி விட்டு என்னமா உட்காருவான். ஏன்னா எங்கே உட்காரணும்? சேரில் உட்காரணும், சிங்காசனத்தில் உட்காரணும். அப்புறம் அந்த 5ல் 2 வைப்பான், 2ல் 1 வைப்பான். சோத்திரம். பயங்கர திறமசாலி தான் அந்த 1ல் உட்கார முடியும். அது மாதிரி இந்த சிங்காசனத்தில் ஏறி போய் ஒரு மனுஷன் சும்மா உட்காந்துட முடியுமா? ஆண்டவர் உனக்கு பயப்படுற பயத்தை தேவ பிள்ளையே நீ கற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நீ அவருக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டா இந்த 4வது படியிலிருந்து கர்த்தர் அடுத்த உயர்வுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இன்னைக்கு தேவனை குறிச்ச பயம் சபைக்குள்ள குறைஞ்சதுனால தான் நீங்க சொல்லலாம், நான் பயப்படுறேன் பாஸ், ஆண்டவருக்கு என்னமா பயப்படுறேன் தெரியுமா? கர்த்தர் அறிவார். கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவருடைய அறிவார். நாகூம்ல எழுதுறாரு, தமக்கு பயந்திருக்கிறவருடைய அவர் அறிவார். உங்க நடக்கையிலே தெரியும் நீங்க அவருக்கு பயப்படுறீங்களா பயப்படலையா. சபை வாழ்க்கையை நான் சொல்லுவேன், நான் பார்க்கிறேன் உங்களை. முதல்ல ஆண்டவர் எங்கிட்ட தான் கேட்பாரு, ஏப்பா இந்த விசுவாசி எப்படிப்பா பயந்துருக்கா? எங்க ஆண்டவர் பயந்துச்சு, பயப்படுற மாதிரிலாம் தெரியல. தேவனுக்கு பயந்த குடும்பம் மாதிரி தெரியல. தேவனுக்கு பயந்த குடும்பத்துக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. குடும்பமா ஆலயத்துக்கு வருவான், குடும்பமா நேரத்துக்கு வருவான், குடும்பமா சபையில் உட்காந்து நல்லா யார் வராங்களோ இல்லையோ, யார் பக்கத்தில் இருக்கலாம் நல்லா ஆராதிப்பாங்க, ஸ்தோத்திரம், நல்ல ஊழியம் செய்வாங்க. இதெல்லாம் கிடையாது. இதானே பயத்துக்கு அறிகுறி. அடிச்சு புடிச்சு 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அடிச்சு பறத்திட்டு வரேன் காரை. ஸ்தோத்திரம். ஆண்டவரை எங்கேயும் மாட்டிக்கூடாது. நம்ம நேரம் வரும்போது 4 பஸ்ஸுக்காரன் குறுக்கையில் போடுவான். ஏன்னா இப்போ எல்லா பஸ்ஸும் இதுக்குள்ளே தான் போகிறேன். நான் ஜோம் பண்ணிகிட்டே வரேன், வந்துடக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு வேகம், அந்த 9 மணிக்குள்ளே கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். நான் யாருக்கு பயப்படுறேன்? மனுஷனுக்கா? மனுஷனுக்கு பயந்தா நான் லேட்டாக வருவேன். தோத்துறோம். சில காரியங்களை சரிப்படுத்துங்க. தேவன் உங்களை பயப்பட சொல்றார். சரி, பயத்துக்கு என்ன அடையாளம்? வாசிங்க என்னோடு கூட. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? என்ன அழகா பவுல் இந்த எபிரேய திருச்சபைக்கு எழுதுகிறார். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது. ஹலோ சபையே கவனிங்க. ஆண்டவர் எப்படி டீச் பண்ணுவார் பயப்படுறத? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி டீச் பண்ணுவார்னு சொல்றாரு. ஏன்னா அவர் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன். உலக தகப்பனை சொல்றாரு. உலக தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி டீச் பண்ணுவா? அவர்கள் தகப்பன்மார் சிட்சிக்கும் போது அடிக்காத பிள்ளை தகப்பனுக்கு என்ன செய்யாது? பயப்படாது.
காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். ஸ்தோத்திரம். அதான் நல்ல தகப்பன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது, அடிச்சு வளர்க்கும் போது, கண்டிச்சு வளர்க்கும் போது, திட்டி வளர்க்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க பயப்படுறோம்ல. அப்பாவுக்கு பயப்படாம வந்துட்டீங்களா நீங்களா? பயந்தீங்களா இல்லையா? தோத்திரம். அப்படி பயந்து வளர்ந்தீங்கல்ல. நான் பயப்பட்ட விதத்தில் என் பையன்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா இப்படிலாம் அடிச்சாரா ஓச்சாரா, நான் அடி வாங்கினேன்டா அப்படி. ஒவ்வொரு முறையும் காமெடி பண்ணும்போது என்னை சொல்லி சொல்லி காட்டுவான். எப்படி வாங்கினீங்க எப்படி? அதான் சொன்னேன், அதான் இப்போ சேர்த்து வச்சு உடனே வாங்குறேன். தோத்திரம். அப்படி அடிக்கலன்னா பிள்ளை என்ன செய்ய? 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு உலகத்தினுடைய நீதிமொழிகளே சொல்லும் போது, இப்ப ஆண்டவர் என்ன செய்றார்? தன்னுடைய பிள்ளை தனக்கு பயப்படும்னு ஆவிகளின் பிதாவாகிய தேவனுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும். ஐயா, உலகத்து தகப்பனை சொல்லிட்டு ஆண்டவர் தன்னை சொல்றார், அவனுக்கே நீ பயந்து நடந்தா வேதம் சொல்லுது நாம் பிழைக்கத்தக்கதாக. ஆமேன் சொல்லுங்க. என்ன அழகா எழுதுற. நீ பிழைச்சிருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உன் வாழ்க்கை உயர்ந்திருக்கணும், சிங்காசன வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு தான் அவர் விரும்பி இப்ப அடிக்கல. அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சரி ஆயிக்கணும்னு விரும்புறார். எனக்கு பயந்து நடப்பா, உன் சொல்லுல, உன் பேச்சுல, உன் நடக்கையில, உன் எண்ணத்துல நான் உனக்கு இருக்கிறேன்றத பயம் எப்பொழுது இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதான தாவீது சொன்னாரு, உரியாவை கொன்னுட்ட, ஆனா நான் இருக்கிறேன்ற ஒரு பயம் உனக்கு இல்லாம போச்சு. நீ மனுஷன் தானே, உனக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் தானேன்னு நீ ஒருத்தனை கொன்னுட்டு அவன் மனைவி எடுத்துக்கிட்ட, அவனுக்கு நீ பயப்படல. ஆனா ஒருத்தர் நான் உன்னை கண்காணிக்கிறேன்ற ஒரு பயம் உனக்கு இல்லாமற் போனது என்ன? அதனால தானே கர்த்தர் தாவீதை அடி அடி அடிச்சாரு. சொன்னா, நீ ஒளிப்பிடத்தில் செய்தாய், அவளை கொண்டு போய் மறைவிடத்தில் அவளோட நீ வாழ்ந்த. ஆனா உன் பெத்த பிள்ளைகள் எல்லாம் நான் சூரியனுடைய வெளிச்சத்துல அநேகருக்கு முன்பாக என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் கெடுப்பேன். பயங்கர பனிஷ்மெண்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஆவிகளின் பிதா. இவன் சரீரத்தின் தகப்பன்மாருக்கு பயப்படுறோம். சொல்ல, ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும். அதான் அடையாளம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா கர்த்தருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அடங்கி நடக்கணும், அடக்கிக்கணும், கோபத்தை அடக்கிக்கணும். அவர்கிட்ட போய் கோபப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். அவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, எழுத்துன்னு கேள்வி கேட்டுட்டு கூடாது. அது அடக்கம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகள் கோபப்படும் போது சொல்லுவேன், அடக்கிக்கோ, கோபம் வரக்கூடாது. ஆனா சொல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிடாதப்பா. கோபம் வருவது இயற்கை, அதை அடக்கி ஆள தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினது பாவம் தான். கோபத்துக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? பாவம் செஞ்சிருவீங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? எதையா தூக்கி உடச்சு போட்டுருவீங்க. முதல்ல கையில் கிடைக்க செல்போன் தான். பா சத்துன்னு ஒரு அடி போச்சு, 18,000 ரூபாய் போச்சு. அப்புறம் தெரியாம அடிச்சுட்டு, அது தெரியாம போச்சு, அவ்வளோதான். அது 18,000 போச்சு. அப்புறம் இங்கே இந்த டிஸ்பிளே போய் மாற்றினா அவன் 7,000 ரூபாம்பா. உள்ள இருக்கிற மதர் போர்டு போச்சுமா, ஃபாதர் போர்டு போச்சுப்பா. அப்புறம் என்ன, மதர் போர்டு போச்சு, அப்புறம் ஃபாதர் போர்டு தான் போகும். எல்லா போர்டும் போய் இப்போ மாற்ற வேண்டி வந்துடும். அடுத்து பாவம் ரொம்ப கோவப்பட்டுட்டா கண்ட கண்ட வார்த்தைகள் வாயில வரும். சாபமான வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் வாயிலிருந்து கொப்பளிச்சு வரும். ஆண்டவர் சொல்லாரு, கவனமாரு, நீ ஆவிகளின் பிதாவுக்கு அடங்கி நடக்கணும். அப்பதான் ஏன் அடங்கி நடக்கிற என்ன பிரயோஜனம்? அடுத்த உயர்வுக்கு நீங்க போகணும். தகப்பன்மாரு அடுத்த வேலை சோறு போடுவான்னு தான் அவனுக்கு அடங்கி நடக்கிறான். எங்க அப்பா இல்லைன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போகணும், நான் போய் சம்பாதிக்கணும், நான் போய் சாப்பிடணும், யார் எனக்கு போடுவா? அதனால அப்பாவுக்கு பயப்படுறான். சொல்லாரு, நான் ஆவிகளின் பிதா. கை ஊத்தி ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. நான் ஆவிகளின் பிதா. அவர் சொல்றாரு, நான் உன் ஆவிக்கே பிதாவா இருக்கிறேன். நீ எவ்வளவு வெகு அதிகமாய் அடங்கி நடப்பா. அடங்கி நடக்கணும், அடங்கி நடக்கணும். மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். மனுஷனுக்கு ஒரு வளர்த்தம் கோபம் வரலாம், ரொம்ப வந்துச்சுன்னா யார் வருவா? இப்ப அவரே வருவார் அடக்கிறதுக்கு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஊஸ் தேசத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், யோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். நீங்க தேவனுக்கு பயப்படுறதுக்கு ஒரு அடையாளம் அடங்கி நடக்கிறது. இரண்டாவது, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொல்லாப்புக்கு விலகுற, தீமைக்கு விலகுன்றார் ஆண்டவர். தீமை செய்யறவனோட தீமை செய்யாத, குறுக்கோளின் வாழ்க்கையை சம்பாதிச்சு மேல போகணும்னு நினைக்காத.
அது தீங்கு, தீமை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உட்கார்ந்துருங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் மேல போயிட்டான், இவன் மேல போயிட்டான், இவன் சம்பாதிச்சுட்டான், அவன் எப்படிலாம் சம்பாதிக்கிறான், குறுக்கு வழியில புத்தி வந்துடக்கூடாது நமக்கு. இவர் சாதாரண தேவன் இல்லை. ஆமென். ஊத்ஸ் தேசத்திலே மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யோபு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் தேவனுக்கு பயந்து தான் பொல்லாப்புக்கு விலகினான். தேவனுக்கு பயப்படுற பயம் உங்க வாழ்க்கையில எதுக்கு விளக்கும்? பொல்லாப்புக்கு விளக்கும், பாவம் செய்ய விளக்கும், பொல்லாப்பு செய்ய விளக்கும். அவ்வளவு சீக்கிரம் தீமை செஞ்சிட மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா அவன் என் வாழ்க்கையை கெடுத்தானா, அவனை கெடுக்கணும், அவன் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும், இவன் வாழ்க்கையை கெடுக்கணும், அவன் விட்டுற மாட்டேன், நான் யாருன்றதை காட்டுவேன். நீ தேவனுக்கு பயப்படுப்பா, கர்த்தர் பார்த்துக்குவாரு, பயப்படாத. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த தேவனுக்கு பயப்படும் பயத்தை கர்த்தரே டீச் பண்றாரு நம்ம உள்ளத்துல. எங்க உட்கார வச்சு? சபையில உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாரு. டீச் பண்றாரா இல்லையாப்ப? ஹவு டு ஃபியர், ஹவு டு ஃபியர், எப்படி தேவனுக்கு நீ பயப்படணும் அப்படின்றத கர்த்தர் உட்கார வச்சு டீச் பண்றாரு சபையில. பொல்லாப்புக்கு விலகு, அடங்கி நட, அதுதான்பா தேவனுக்கு பயப்படுற பயம். மனுஷனுக்கு முன்பா நீ எப்படி வேணா வாழ், தேவனுக்கு முன்னாடி அடங்கி நடக்கணும், பயந்து வாழணும், எல்லாத்தையும் அடக்கிக்கணும், கோபத்தை அடக்கிக்கணும், எண்ணங்களை அடக்கிக்கணும், நினைவுகளை அடக்கி ஆளணும். அதுதான் தேவனுக்கு பயந்தது. பொல்லாப்புக்கு விலகி அந்த மனுஷனை கர்த்தர் ஊஸ் தேசத்துல ஆசீர்வதிச்சு பிரபலமான மனுஷனா கர்த்தர் வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மேல்படிக்கு போக முடியாதபடி தேவனுக்கு பயப்படணும் தெரியும், ஆனா பயப்படுறது ஏன்? உள்ள ரெண்டு சிங்கம் இருக்கு. அந்த ரெண்டு படிக்கட்டுல, அந்த படிக்கட்டுல ரெண்டு பக்கமும் என்ன இருந்துச்சு? இந்த சிங்கத்தை ஜெயிச்சவன் தான் எங்க போக முடியும்? அடுத்த படிக்கட்டு, நான்காவது படிக்கட்டுல இருந்து அஞ்சாவது படிக்கட்டு போகணும். இப்ப நாலாவது படிக்கட்டுல தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படாம எந்த மனுஷன் அடுத்த படிக்கட்டுக்கு? ஆனா ஏன் தேவனுக்கு பயப்பட மாட்டேங்கிறது தெரியுமா? இந்த ரெண்டு சிங்கங்களும் பிசாசுகளும் நமக்குள்ள இருந்துகிட்டு தேவனை குறித்து பயப்படாதபடிக்கு நம்மளை நடக்க வைக்குது. தேவனுக்கு பயப்படணும்னா என்ன விலைன்னு கேட்க வைக்குது. சேர்த்து துணிகரமா நடந்துடுறோம்ல, யாரு துணிச்சு நடக்க வைக்கிறான், பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்றது யாரு? உள்ள இருக்க ரெண்டு சிங்கம். சிங்கம் யாருக்கு அடையாளம்? ஹலோ, சிங்கம் யாருக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம், சத்துருவுக்கு அடையாளம். நமக்குள்ள உட்கார்ந்துகிட்டே தேவனுக்கு பயப்படாதபடி நமக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருப்பான், டீச் பண்ணுவான். ஹலோ, எப்படி டீச் பண்ணுவான்? வாசிங்க. அந்த சிங்கம் என்ன? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலின் புஸ்தகத்தில், தானியேலின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ஒரு மனிதன் அடுத்த படிக்கட்டுக்கு போக முடியாதபடி, தேவனுக்கு பயப்படக்கூடாதபடி அவனுக்குள்ள சிங்கம், ரெண்டு சிங்கம். ஒன்னு கர்வம் என்கிற சிங்கம், இன்னொன்னு மேட்டிமை என்கிற சிங்கம். ஒரு சிங்கம் ஒரு மனுஷனுக்கு கர்வத்தை கொடுக்குது, ஒரு சிங்கம் இன்னொருத்தருக்கு மேட்டிமையை கொடுக்குது. நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் பூமியில ஆசீர்வதிச்சு வச்சார். பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு கீழே வரும்படி கர்த்தர் அவனுக்கு பூமியில் உள்ள எல்லா தேசங்களையும் கர்த்தர் கொடுத்தார். பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு கீழே வராத எந்த தேசமும் இல்லை. அன்னைக்கு இருந்த சூப்பர் பவர் தேசம் பாபிலோன் தேசம் தான். அதுக்கு ஒரு ராஜா நேபுகாத்நேச்சார். இந்த ராஜாவுக்கு மகிமை பெருகிருச்சு, ஐஸ்வர்யம் பெருகிருச்சு. பெருகுனோன்னு அவன் யாருக்கு பயப்படாம போயிட்டான்? தேவனுக்குரிய பயம் அவனுக்குள்ள இல்லாம போச்சு. தேவனுக்குரிய பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனுக்கு தாழ்மையை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தாழ்மையா நடப்பாங்க, தாழ்மையா பேசுவாங்க. ஏன்னா எனக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார். ஆனா இந்த ராஜாவுக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறான்ற நினைவே இல்லாம உள்ள இருந்த சிங்கம், ரெண்டு சிங்கம், அந்த சிங்கங்கள் பிசாசு என்ன செஞ்சது? அவனுக்குள்ள கர்வத்தையும் மேட்டிமையையும் கொண்டு வந்தது. இந்த ரெண்டு ஒரே வசனத்தை ரெண்டு வார்த்தை இருக்கு. அவன் இருதயம் மேட்டிமையாகி, பெருமை. எந்த ஒரு மனுஷன் தன் பெருமையை அடக்கி ஆள்றானோ அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க.
ஆமா, உள்ள உட்காந்துக்கிட்டே பிசாசு பேசிட்டே இருப்பான். நீ எவ்வளோ படிச்சிருக்க தெரியுமா, நீ எவ்வளோ படிச்சிருக்க தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய படிப்பு. உன் பக்கத்தில் சர்ச்சில் பாரு ஒன்றுமே படிக்காத ஆள் பக்கத்தில் போய் உட்கார்ற. உடனே நம்ம ஆள் பார்க்கும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சர்ச்சுக்குள்ள, நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு என்கிட்ட, ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நான் எங்கள் அம்மா அவ்வளோதான். எந்திரிச்சு போய் இன்னொரு இடத்துல உட்காந்துக்கிட்டாச்சு. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இந்த அம்மா என்ன படிப்பை கட்டிச்சு திடீர்னு போய் நம்ம பக்கத்தில் உட்காரவே இல்லை, இங்கே போய் இன்னொரு இடத்துல உட்காந்துக்குச்சு. அப்போ தான் புரியுது நம்ம ஆளுக்கு படித்த பெருமை. நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. படிப்பை கொடுத்தவர் கர்த்தர், அழகை கொடுத்தவர் கர்த்தர், இந்த அந்தஸ்தை கொடுத்தவர் கர்த்தர், இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் கர்த்தர். இன்னும் கர்த்தர் உங்களை சபைக்குள்ள வந்து பெருமை பாராட்டிங்க, வேதம் சொல்லுது மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. மகிமை அவனை விட்டு போயிடுச்சுப்பா. ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, ஆமென். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் கட்டின பாபிலோன் அப்படின்னா முடிஞ்சது. அவன் அந்த வாயில் வார்த்தை இருக்கும் போதே பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்டது, உன் சிங்காசனத்தில் நீ தள்ளப்பட்டாய், உன் ராஜ்யம் உன்னை விட்டு பிடுங்கப்பட்டது. போ, ஆண்டவர் சொல்லிட்டார். சின்ன சின்ன காரியங்களை குறித்து உங்களுக்குள்ள நிறைய பேர், என் பிள்ளை எப்படி படிச்சிருக்கு தெரியுமா, என் குடும்பத்திலேயே என் பிள்ளை தான் ரொம்ப படிச்சிருக்கு. இது ஒரு பெருமை பெற்றோருக்கு. உங்களை அறியாமலேயே இந்த பிசாசெல்லாம் எங்க உட்காந்துருக்கு சொல்லுங்க, உங்களுக்குள்ளதான் உட்காந்துருக்கு. அந்த பிசாசுன்னு தெரியாம, விரட்ட தெரியாம நம்ம பாட்டு நான் எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு அழகு தெரியுமா, என் பிள்ளைங்க தான் என் குடும்பத்திலேயே அழகு தோத்துறான். இது ஒரு பெருமை. என் பிள்ளைங்க தான் என் குடும்பத்தை, என் சந்ததியிலே என் பிள்ளைய போல படிக்கல. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்தாரே, என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரே, படிப்பை கொடுத்தாரே. என் குடும்பத்தில் என் புருஷனை போல யாரும் சம்பாதிக்கிறது இல்லை, வேலை போயிடும். தோத்திரம் உருவிடுவார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, எதை குறிச்சு ஒரு கர்த்தருடைய பிள்ளை மேன்மை பாராட்டுறீங்களோ, பெருமை பாராட்டுறீங்களோ, அவனுக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு. என்கிட்ட பேசுவான், நீ ரொம்ப சூப்பரா பேசுனப்பா, என்கிட்ட பேசுவான். போகும்போதே நான் சொல்லுவேன், நான் இல்லை, ஆவியானவர் தான் பேசினார். வெளிப்பாடு கர்த்தருடையது. போ பிசாசு, இயேசு நாமத்தில். என்கிட்ட பேசாம இருக்கானா, என்கிட்ட பேசாம இருக்கானா, பேசுவான். உங்கள்கிட்ட பேசுற மாதிரி தான் எங்கிட்டையும் பேசுவான். உங்கள்கிட்ட வேற மாதிரி பேசுவான், எங்கிட்ட வேற மாதிரி பேசுவான். அல்லேலூயா. ஆனா இனம் கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ள பேசுறது யாருன்னு இனம் கண்டுபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு இருக்கிற தாளந்து போல யாருக்கும் இல்லப்பா அப்படின்னீங்கன்னா, தேவன் ஒரு மனிதனுக்கு தாளந்து கொடுக்கலன்னு தாளந்து வராது. அப்போ பிஸ்னஸ், குடும்பம், பிள்ளைகள், அழகு, மேன்மை, படிப்பு, இதெல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தருக்கு தான் மேன்மை. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லப்பா. என இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது. ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த பெருமையும் உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. படிப்பை குறிச்சோ, வேலையை குறிச்சோ, அழகை குறிச்சோ, அந்தஸ்தை குறிச்சோ, வீட்டை குறிச்சோ, வைத்திருக்கிற வாகனத்தை குறிச்சோ, எந்த இடத்துல உங்களுக்கு பிசாசு உள்ள மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மகிமை அவரை விட்டு அகன்று போச்சு. அடுத்த படிக்கட்டு போக முடியாது. ஏன்னா இங்க நான் தானே சொல்றேன், நான் என்கிற பெருமை உள்ள இருக்கும் போது அடுத்த படிக்கட்டுக்கு நீ போக முடியாது. அது சொல்ல அடுத்தது, அவன் ஆவி கர்வத்தினால் நிறைந்து. பயங்கரமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை. இது ஆவிக்குரிய பெருமை. ஆமென் சொல்லுங்க. முதல்ல உலக பிரகாரமான பெருமையின் ஆவி உள்ள இருக்கும். அது உங்க நிலபுலன், நகை, படிப்பு, அழகு, அந்தஸ்து, இதெல்லாம் குறித்து உலக பிரகாரமா பெருமையை கொடுப்பான். அது இருதய மேட்டிமை. ரெண்டாவது ஒரு பெருமை இருக்கு பாத்தீங்களா, அது ஆவியினாலே கர்வப்பட்ட போது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளைக்கு பெருமை வந்துடவே கூடாது. அடுத்த படிக்கட்டு கர்த்தர் உங்களை அனுப்ப மாட்டார். உள்ள வரும்போது உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா, தாளம் இருந்துச்சா, திறமை இருந்துச்சா, ஜெபிக்க தெரியுமா, பாட தெரியுமா, எல்சிடி போட தெரியுமா, அதை போட தெரியுமா, இதை போட ஒன்றும் தெரியும். உள்ள வந்து எல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நான் ஜெபம் பண்ணேன், ஹல்லேலூயா, பரலோகமே காலியாயிரும். சில சொல்லுவாங்க, நம்ம நாம் பண்ற ஜெபம் மாதிரி யாருக்குமே பண்ண தெரியாதுப்பா. இது ஆவியில உண்டான கர்வம்.
சிலருக்கு நல்ல வசனம் தெரியும். அது வசனத்தை பத்தி எனக்கு இருக்கிற பைபிள் நாலேஜ் யாருக்குமே இல்லப்பா. ஆவியில உண்டான கர்வம், ஆவி மேட்டிமையாக, ஆவி கர்வப்பட்டு நேபுகாத்நேச்சார் விழுந்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? 2 தான், உலக பெருமையும் ஆவிக்குரிய பெருமையும். ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபிக்கிற ஆட்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? நான் போய் தான் தாங்குறேன், நான் போய் தான் ஜோம் பண்ணுறேன், நான் நின்றுதான் என்னமோ ஜோம் பண்ணுவேன் தெரியுமா? அந்த அக்கா ஒழுங்கா ஜோம் பண்ணுறதுல இந்த அக்கா ஒழுங்கா ஜோம். அக்கா நீ ஒழுங்கா ஜோம் பண்ணுக்கா. இந்த அக்காவை பற்றி அந்த அக்கா, அந்த அக்கா பற்றி இந்த அக்கா, எல்லாம் பெருமை பாராட்டி சோத்திரம் அல்லேலூயா. அவன் வாயில வார்த்தை இருக்கும்போதே ராஜ்யம் அவனை விட்டு போயிட்டு, அவன் காட்டில் உள்ள விலங்குகளோடு அவன் சாப்பிட்டான், வாழ்ந்தான் 7 வருஷம். ரொம்ப பயங்கரமான வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த படிக்கட்டு போகணும்னா இந்த 2 ஆவியையும் சிங்கங்களையும் அடக்கி ஆளணும். ஆமென் சொல்லுங்க. அது நமக்குள்ள பேசதான் செய்யும், அது நம்மள கொண்டு வருவான். ஸ்தோத்திரம். அது நமக்குள்ள அந்த விதமான உலக பெருமையும் ஆவிக்குரிய உலக பெருமை ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டா கூட அவன் தப்பிச்சுக்குவான். ஏன்னா அவன் உலகத்தான், உலகத்தை அவன் சம்பாரிச்சேன், நான் சம்பாரிச்சேன், நான் கட்டினேன் அப்படின்னுக்கிட்டே இருப்பான். அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள வரக்கூடாது. ஆனால் அது வந்தால் கூட சில நேரத்தில் தப்பிச்சுக்கிறோம், சரி போய் தொலை அப்படின்னு. ஆனால் ஆவிக்குரிய பெருமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது வாழ்க்கை. என்னால் தான் இந்த வீட்டை ஆண்டவர் கட்டி கொண்டு இருக்கிறான், நான் பண்ணுகிற ஜெபம் தான். என் புருஷன்டே சண்டை போடுவான், ஓ நீ பண்ண நான் உனக்கு கண்ணீர்மோ இழுத்துக்கிட்டே போயிடும். அப்படியே கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறாங்களா, அதை சொல்ல வராங்க. அந்த கண்ணீர் விட்டு உனக்காக ஜெபம்னா பிள்ளைகிட்ட, நான் உனக்காக எவ்வளோ கண்ணீர் விட்டு தெரியுமா, நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணேன். தோத்திரம். உபவாசம் பண்ணா கூட தெரியக்கூடாதுன்றாரு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பணம் கொடுக்கணும், போய் உன் அறக்கதவை தாளிட்டு தலைக்கு என்ன பூசி முகத்தை கழுவி அந்த இடத்தில் உள்ள பிதா, அந்த ரங்கத்தில் உள்ள பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது வெளியரங்கமான பதில் வரும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆவியின் பெருமை வந்துடக்கூடாது. சிலருக்கு புரியலையோ, புரியணும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது பிசாசு நமக்குள்ள நிறைய பெருமைகளை கொடுப்பான். இந்த 2 பெருமையும் அடக்கி ஆள தெரிஞ்சாதான் அடுத்த படிக்கட்டுக்கு போகலாம். அப்ப முதல் படி கீழ்ப்படி, 2வது படி உடன்படி, 3வது படி மறவாதபடி, 4வது படி பயந்திருக்கும்படி. தேவனுக்கு முன்னாடி பயந்திருக்க அவர் கற்றுக் கொடுப்பார். எப்படி கற்றுக் கொடுப்பார்? சில நேரத்தில் சிட்சிப்பார், அடிப்பார். சில நேரத்தில் சின்ன சின்ன சிக்ஷைகளை தேவன் கொடுப்பார். வியாதி, பலவீனம், இதெல்லாம் நம்ம உணரணும். ஏன் இது ரொம்ப நாளா இருக்கு எனக்குள்ள இந்த பலவீனம், குறிப்பிட்ட பலவீனம் எப்படி இருக்குது? ஒரு நல்ல விசுவாசி, அந்த விசுவாசி நல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவனிங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கணக்கு எழுதணும்ல, எப்படி கொஞ்சம் கள்ள கணக்கு வரதான் செய்யும். ஒவ்வொரு மாசமும் இவர் நல்ல ஜெபிக்கிற விசுவாசி, நல்ல ஆண்டவருக்கு பயப்படுற விசுவாசி. ஆனா என்ன பண்றது, பிசினஸ்ல சில கள்ள கணக்குகள் எழுதுவாராம். நாள் ஆக ஆக அவருக்கு ஒரு கை வலி வந்துருச்சு, எழுதவே முடியல, கை வலி. இவரும் ஜெபம் பண்றாரு, போராடுறாரு. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், நல்லா தானே காணி கொடு, நல்லா தானே ரசமா கொடுக்குறேன். ஒரு நாள் கர்த்தர் பேசினாரா, நீ எல்லாம் சரியா தான் செய்யற, ஆனா நீ எழுதுறது கள்ள கணக்கு எழுதுற. எனக்கு முன்னாடி இதே கையில தான் நீ கள்ள கணக்கு எழுதுன, அதனாலதான் உன் கை அந்த வலி வந்திருக்குது உனக்கு. தேவனுக்கு பயப்படுறதை கற்றுக் கொடுப்பார். சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, அடிக்கடி மைக்ரன் தலைவலி, ஸ்தோத்திரம், பயங்கரமான உயிர் போகிற தலைவலி. ஜோமண்ணு ஒழுங்கா எங்கேயோ மனம் திரும்ப வேண்டி இருக்கு, எங்கேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பெருமையா நடக்கிற தேவனுக்கு முன்னாடி சில நேரத்தில் சில பலவீனங்களையும் வியாதிகளையும் தேவன் அனுமதிச்சு சிக்ஷிப்பார். எதுக்காக? நீ பயந்திருக்கும்படி. பயப்பட வேணாம், டீச் பண்றேன். ஆமென் சொல்லுங்க. நல்ல தகப்பேன், அவர் ஒரு நாள் உங்களை அடிச்சிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நல்ல தகப்பேன், நல்ல கத்தரவர், ஒரு நாள் உங்களை கொன்ற மாட்டாரு. நமக்கு வருகிற வியாதியில பலவீனத்தை நீங்க செத்து போயிட மாட்டீங்க. ஆமென். நான் சாகாமல் பிழைத்திருந்த அவர் செய்கைகளை அறிவிப்பேன். அடிச்சார் ஆண்டவர் தாவீத, ஓட ஓட விரட்டினார். அவன் செஞ்ச பாவத்துக்கு கர்த்தர் வனாந்தரத்துக்கு ஓட விட்டார். ராஜாவா இருந்து சிங்காசனத்தை விட்டுட்டு ஓடுறான். அப்சலோமுக்கு பயந்து காடுகளும் நாடுகளும் குகைகளும் கடந்து ஓடுறான். அப்சலோம் கொன்னுடுவான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, பைபிள்ல பெத்த பிள்ளை கொன்னுடுவான்ட்டு. தாவீது ஒரு யுத்த மனுஷன், அவனுக்கு கொஞ்சம் 50 பேர்த்த படைத்தலைவன் இருக்கான். ஆனா இந்த 50 பேரை வச்சுக்கிட்டு மிரட்டுறான். தாவீதை கொன்னுடுவானோன்னு தாவீதுக்கு ஒரு பயம்.
அதனால அவன் கூட 400 பேர் எந்திரிச்சு போறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 50 பேர் உள்ள படையை கண்டு 400 பேர் உள்ள ஒரு ஆள் பயப்படுறான். ரகசியம் என்ன தெரியுமா? இவன் செஞ்ச பாவம் அவனை ஓட விட்டுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இவன் ஒரு யுத்த மனுஷன், தனியா போய் 50 பேர்த்த அடிப்பான். ஆனா அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு பயப்பட வைக்குது. ஐயோ, அப்சலோம் வந்துட்டு கொன்னுட்டா, என்ன பண்றது? ஒடியாங்க எல்லாரும் தன் மனைவிமார் பிள்ளைகளை கூட்டிட்டு கால்நடையா நடந்து போறான். அப்பதான் சிமையை தூசிக்கிறான். என்ன பயங்கரம் இல்ல? சில நேரத்தில் கர்த்தர் சிட்சிப்பார். சிட்சிப்பது நல்லது. சின்ன சின்ன பலவீனங்கள், நீண்ட நாள் காலில் ஒரு பலவீனம், ஒரு நரம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும். கேளுங்க, ஆண்டவரே நான் எங்கேயோ ஒரு பக்கம் இழுத்தனால தான் அவர் ஒரு பக்கம் இழுக்க வைக்கிறாரு. சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, 5வது ஒரு படி வாசலாமா? என்னன்னு? ஹல்லேலூயா. என்னாமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், the book of Numbers chapter 20, 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி. இது என்ன படி? உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு படி. உயர்வுக்கு முன்னாடி தேவன் உங்களை சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளை தன்னை பரிசுத்தமா காத்துக்கொள்ளும். என்னைக்காவது ஒரு நாள் சேர்த்து வச்சு பரிசுத்தம் பண்ணக்கூடாது. ஆமென். நம்ம என்ன செய்யறோம்? வருஷத்துல ஒரு நாள் கடைசி வாரம் வைப்பார் பாஸ்டர், சுத்திகரிப்பின் ஆராதனை. அன்னைக்கு ஒட்டுமொத்தமா கழுவிக்கலாம். அப்படியா? தோத்திரம் அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆட்கள்லாம் ஒரு நாள் கூட குளிக்காமல் இருக்க முடியாது. ஊட்டியில் இருக்கவங்களாம் பல நாள் கழிச்சு தான் குளிப்பாங்க. ரீசெண்டாக ஒரு அம்மாவை பார்த்தேன். ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நாங்களாம் 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்போம். நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? இங்கே நீ காலைல குளிச்சா மத்தியானம் குளிக்கிறோம், மத்தியானம் குளிச்சா சாயந்தரம் குளிக்கிறோம். ஏன்னா அங்கே குளிக்க முடியாது, வேர்க்காது. பரிசுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை. காலையில் வெளியே போயிட்டீங்கன்னா சாயந்தரம் நைட்டு வந்து உட்கார்ந்தோன்னா ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரியல. இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் இங்கே போன ஆண்டவரே, எந்திரிச்ச ஆண்டவரே, இந்த விடியாமூஞ்சியில் முழிச்ச ஆண்டவரே அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிசாசு நேராக வந்துட்டான் ஆண்டவரே என்கிட்டே. நான் இவனை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ யாரை பார்க்கக்கூடாதுன்னு போறீங்களோ அவன் தான் வருவான். கர்த்தரே அவனை அனுப்புவார். ஆமேன் சொல்லுங்க. மருமகத்தான் நேராக வருவான். நீங்க ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லணும். உங்களை பார்ப்பாரு. உங்களுக்கு பிடிக்காத ஆளை கொண்டு போய் உங்க முகத்துக்கு முன்னாடி நிறுத்தி நீங்க எப்படி டீல் பண்றீங்கன்றத கர்த்தர் பார்ப்பார். யோபுக்கு முன்னாடி 3 சிநேகிதர்களையும் கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு, இப்ப நீ என்ன பண்ண போற? ஜெபிக்க போறியா? திட்ட போறியா? அவனுங்களை அடிக்க போறியா? உன்னை ஏசனானுங்களே, நீ பாவம் செஞ்சிருப்பீர் அப்படின்னு நான் ஒருத்தன். எப்படி இருக்கும் யோபுக்கு? எப்படி இருக்கும்? வேதனையில் உட்காந்துருக்கான், பிச்சுக்கிட்டு வச்சு உட்காந்துருக்கான், ஓட்டை வச்சு சுரண்டிட்டு உட்காந்துருக்கான். உடம்பெல்லாம் புழுக்கள், பற்று அடை போல் இருந்தது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சுகம் இல்லை. அவங்ககிட்ட போய் உட்காந்துக்கிட்டு சொல்றான், நீ பண்ணியிருப்பீர், ஏதாவது பண்ணியிருப்பீர், தேவனுக்கு விரோதமாக பண்ணியிருப்பீர். உங்களை பற்றி உங்களை வேணா சொன்னா விட்டுருவீங்களா? இல்லை என்ன சொன்னாதான் விட்டுருவீங்களா? இப்போ நீங்கள் பண்ண என்ன பிரசங்க அப்படி நீனும் எனக்கு கோவம் வரக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. எனக்கு என்ன வரக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா நான் நினச்சிக்கேன் அது லூஸ், அதுக்கு புரியல. சில சிரிக்கவும் இல்லை, என்ன பண்ணதுல பாதி தூக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. சீவர் என்ன சொன்னார்னே தெரியலையே, பக்கத்தில் திரும்பி பார்க்க சிரிச்சிக்கலாம். ஏன்னா கோவம் தப்பா நினச்சிடுவாங்கல்ல. பக்கத்தில் இருக்க என்னன்னா இந்த அம்மா இவ்வளோ ஜோக் சொல்லி பாஸ் சிரிக்க கூட இல்லையா, தப்பா நினச்சிடுவாங்களேன்ட்டு இப்படி பார்க்கறது. சிரிச்சிக்கலாம் இல்லையா? எனக்கு கோவம் வரக்கூடாது. ஏன்னா இந்த லூஸுக்கு புரியல. அதனால அதுக்கு ஒன்றும் புரியாதனால தான் என் பிரசங்கம் நல்லா இல்லைன்ட்டு போகுது. தோத்திரம். உங்களை பற்றி நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். இல்லையா? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஆண்டவர் எனக்கு பக்குவம் கொடுத்துட்டார். நீ எப்பொழுதும் போல ஒரே மாதிரிடா.
ஸ்தோத்திரம். ஊழியக்காரரே, கோபமும் படாத, எரிச்சலும் படாத, சந்தோஷம் படாத. அப்படியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சிலர் பரிசுத்தம் பண்ணும்படி அந்த படியில தான் தவறி விடாத மனிதனே இல்லை, பாவம் செய்யாத மனிதனே கிடையாது. ஆமென். பைபிள்ல தூக்குற எந்த ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்தான்னு சொல்லுங்க பாப்போம். எந்த நீதிமான், எந்த பரிசுத்தவான், நம்ம எல்லாரும் பரிசுத்தவான் சொல்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யார் ஒழுங்கா வாழ்ந்தா ஆண்டவருக்கு முன்னாடி? எல்லாத்துடையும் பிரச்சனை இருந்துச்சு. அவன் தான் மனுஷன். பிரச்சனை இருக்கிறவன் தான் மனுஷன். ஆமென் சொல்லுங்க. குறைவுகள் இருந்தாதான் அவன் மனுஷன். இல்லைன்னா அவன் தெய்வம் ஆயிருவான்ல, கத்தர போல ஆயிருவோம்ல. நாம எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்துல நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம நினைக்கிறோம் எல்லாம் கரெக்டா இருக்கும். இல்ல, மனுஷனுடைய பார்வையில கரெக்டா இருக்கும். அதனால யோபு தன் பார்வைக்கு நீதிமான். அப்படின்னா என்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? அது உண்மைதான். கர்த்தருடைய பார்வையில அவங்ககிட்ட என்ன குற்றம்னே கர்த்தர் சொல்லல பாருங்க. நீங்க தேடி வாசித்து பாருங்க, அவன் செஞ்ச குற்றத்தை ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா அதனால அவன் நீதிமான மாறிட முடியாது. அவர் பார்வையில ஏதோ ஒன்று இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்தா, ஒரு வாலிபன் வந்தா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நீ காலைல தான் வாசிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பனை தாயின் கணமன்னு கொலை செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாயா, நியாயப்பிரமாணம் சொல்லிக்க. அவன் சொன்ன, சிறு வயது முதற்கொண்டு நான் இவைகளை எல்லாம் கடைபிடிக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம். அப்படியாப்பா? அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அவன் அப்படி வாழ்ந்தேன்னு சொன்னனால ஆண்டவர் செய்தாரா? அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இன்னும் ஒரே ஒரு குறை தான்ப்பா உங்ககிட்ட. ஏன்னா அந்த குறை அவன் கண்ணுக்கு தெரியல, அந்த குறை இயேசுக்கு தெரியுது. உடனே ஆண்டவர் சொன்னாரு, 7 சபைகளையும் பாருங்க, வெளிப்பட்ட விசேஷத்துல 7 சபைகளையும் வாழ்த்துறாரு. சொல்லிட்டு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு குறைவு எழுதுறாரு. ஆமாவா இல்லையா? அப்ப இந்த வாலிபன் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாம் கரெக்டா இருக்குப்பா, சின்ன வயதுல இருந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு, ஆனா உன்கிட்ட ஒரு குறை, சொல்லுங்க ஆண்டவரே, அதையும் சரி பண்ணிடுறேன். அவன் ரொம்ப சந்தோஷமா தான் கேட்டான். உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு வந்துரு. உங்ககிட்ட இருக்கிற ஏன்னா அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் கரெக்டா அடிச்சாரு, உங்ககிட்ட எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா உங்ககிட்ட மிகுதியான ஐஸ்வர்யம் இருக்கு, அதெல்லாம் கொடுத்துரு. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா அவன் இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல இருந்துச்சு. சொன்னா அதை கேட்ட போது அவன் துக்க முகப்பட்டு அவன் திரும்பி போயிட்டான். அந்த வார்த்தைக்கு அவனால செவி கொடுக்க முடியல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டப்பா, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைந்து விடும். அப்ப தேவனுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை தன்னை பரிசுத்தமாக்கணும் அப்படின்னா என்றைக்கும் ஒரு நாள் பரிசுத்தம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு காலையில போனீங்களா, ராத்திரி படுக்கையில வந்து உட்கார்ந்தோன்னு தலகணியை பார்க்க கூடாது, இயேசுவை தான் பார்க்கணும். சொல்லுங்க ஆமென். பெட்ஷீட்டை பார்க்க கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடும், கபால்னு இழுத்து பத்தி படுத்துருவோம். ஜபம் கூட பண்ணாத விசுவாசிகளா இருக்கிறீங்க. நைட்டு படுக்கும்போது ஜபம் பண்ணிட்டு படுக்கிறீங்களா? பாதி ராத்திரில எந்திரிச்சு யோசனை வரும், நம்ம ஜபம் பண்ணாமா இல்லையா? அது என்ன போல ஆளுக்கு. நான் உங்களை சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் இழுப்பிட்டு கிடக்கும். தோத்திரம் நைட்டு எல்லாம் தலகாணிலே நீச்சல் வச்சு விளையாண்டுட்டு இருப்பீங்க. ஆட ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உணர்வு வந்து எத்தனை ராத்திரி நான் எந்திரிச்சு உட்காந்து, ஐயோ ஜோமனாம படுத்துட்டேனே ஆண்டவரே. அந்த தூக்கத்துல 2 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு அதையும் கத்தர் கனமன்னான்னு வச்சுக்கோங்களேன். ஆமாவா இல்லையா? எத்தனை ராத்திரி ஜோமனாம படுத்திருக்கீங்க? இல்ல ரொம்ப டயர்டு பாஸ்டர், ரொம்ப டயர்டு, பாவம் ரொம்ப டயர்டு. இந்த வாழ்க்கைக்கே இவ்வளவு டயர்டா, இன்னும் நீங்க பெரிய பிசினஸ்லாம் கத்தர் கொடுத்து கோடியில வர செலவு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். ஜெபம் பண்ணாத இரவுகள் இருக்கக்கூடாது. பின்னால சொல்ல மாட்டீங்க, பண்ண மாட்டீங்களோ, அப்படியே டிவியை பார்த்துட்டு அப்படியே டிவி ஓடிட்டு தூங்கிட்டு இருப்பான். அது நல்ல விசுவாசி. சோத்திரம். அந்த பாட்டு காதை கேட்டுட்டே இருக்கணும், விடிய விடிய ஓடும். சோத்திரம். விடிய விடிய சினிமா பாட்டு தான் காதுல போட்டு ஹெட்ஃபோன் போட்டு வெடிக்க போகுது ஒரு நாள். சோத்திரம். இயேசு நாமத்தில் அப்படியே படுத்து சினிமா பாட்டை கேட்டு அந்த கால ஞாபகத்தில் அப்படியே படுத்து தூங்கிறது. நான் என்ன சொல்லித்தேன் தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போய் கொஞ்ச நேரம் முழங்கால முடக்கி, நீ காலை எந்திரிச்சு எங்கே போனீங்க? அங்கே போனேன் ஆண்டவரே, போகிற வழியில் இதை பார்த்தேன், கண்களில் இச்சை விழுந்துச்சு, நான் பேசக்கூடாது, என் கூட வேலை பார்த்தவங்கள்ட்ட பேசினேன், அரட்டை அடித்தேன், உலக காரியங்களை பேசினேன்,
எனக்கு அது குற்றமா தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க. நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், எனக்கு மன்னிச்சிருங்க. நான் பார்க்கக்கூடாத பார்த்துட்டேன், மன்னிச்சிருங்க. நான் என் சிந்தையில நிறைய ஓடிச்சு ஆண்டவரே. இன்னைக்கு கூட நீங்க போய் சர்ச்சை முடிஞ்சா பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன் தெரியுமா? நிறைய பேர் ஆள் தங்கி இருக்கீங்க, ஓடுது மண்டையில, எங்கேயோ ஏதோ ஓடுது. ஆண்டவரே, சர்ச்சுக்குள்ளதான் பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்படியே, ஆனா என் மைண்டெல்லாம் வேற மாதிரி ஓடிச்சு, என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே நிறைய பேர் சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு. ஹலோ, நடக்குத்து இப்படியே இருக்கு. நானும் 2 நிமிஷமா பாக்குறேன், சிரிக்க வைக்கிறேன். திடீர்னு உணவு வந்துச்சு, என்னை பார்த்துச்சு. ஹல்லேலூயா. அப்பெல்லாம் உங்களை பிசாசு கொண்டு போயிடுவான், கேட்க விட மாட்டான் சத்தியத்தை. அப்ப நல்லா கவனிங்க. ராத்திரி உட்காந்து நான் இங்கே போனேன் ஆண்டவரே, இதை பேசினேன் ஆண்டவரே, இந்த நபரை பார்த்தேன், நான் இங்கே என் இறுதியத்தில் வழிக்கு விழுந்துட்டேன், தப்பு தான் ஆண்டவரே. அந்த இடத்துல என் பார்வை சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் எண்ணங்கள்ல நிறைய பொல்லாத எண்ணங்கள். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு விரோதமா யோசித்தேன், இந்த ஐயாவுக்கு விரோதமா யோசித்தேன், என் மாமியாருக்கு விரோதமா யோசித்தேன், என் நங்கையாவுக்கு விரோதமா யோசித்தேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சண்டை போட்டான், அதையே நினைச்சு இன்னைக்கு நான் அவளை திட்டிக்கிட்டே இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த மன்னிப்பு கேட்காத மடி தூங்கக்கூடாது. அப்பதான் உங்க தூக்கம் இன்பமா இருக்கும், உங்க தூக்கம் ஆழமா இருக்கும், நல்லா தூங்குவீங்க. இல்லைன்னா படுக்கையில பிறண்டு பிறண்டு தூக்கம் வராமையே படுப்பீங்க. ஏன்னா அந்த ஒப்புரவாகலையே அவர்கிட்ட. ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்கிட்ட ஒப்புரவாகாம எப்படி தூக்கம் வரும்? அதையும் தாண்டி தூங்குறீங்கன்னா 2 சிங்கம் இல்ல 4 சிங்கம் உள்ள உட்காந்துருக்கன்னு அர்த்தம். ஒப்புரவாகாமே நம்ம ஆட்கள் அதெல்லாம் நாங்க அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம். அவன் எவனா அடிச்சுட்டு அதெல்லாம் தான் தூங்கிட்டீங்க. ஹலோ, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறானா? வெளுத்துட்டான் விட்டு, பட்டை குச்சி எடுத்து வெளுத்துருப்பான் உங்களை. அதான் அப்படி அடிச்சு போட்ட மாதிரி காலை எந்திரிக்கும் போது அப்போ உடம்பு வலிக்கு. அவனை அடிச்சுட்டான் நைட்டு, போட்டான் ஆவிக்குரிய பட்டார் பட்டார்னு இழுத்துருப்பான் நான் பட்டையிலே. அந்த பிசாஸ் 4 உட்காந்து அமுக்குன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால தான் காலை எந்திரிக்கிறது இல்லை, நைட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல, இடி இடிச்சா மழை வந்துச்சா, ஆண்டவரே தேசம் என்ன போச்சு, பாஸ் என்ன, சபை வேத குறிச்சு கவலை கிடையாது. ஜோமண்டு படுத்து பாருங்க. நேற்று அழகாக ஜோம் பண்ண, ஆண்டவரே 4 மணிக்கு எந்திரிக்கணும், நான் 12 மணி தான் படுக்கிறேன், என்ன பண்றேன்னு தெரியாது, நான் எந்திரிக்கணும். நம்ப மாட்டீங்க, 3:59 அன்னைக்கு நான் எந்திரிக்கும் போது. அது எப்படி எந்திரிச்சேன், என்னடா இன்னும் அலாரம் அடிக்கல, தூங்கிட்டோம் போல அப்படின்னு உள்ள ஒரு வேகம், அப்படி பயம், ஐயோ தூங்கிடக்கூடாதே. நீங்க உங்களுக்கு அந்த அலாரம் அடிச்சுதா? இப்பதான் 6 மனமே 6 இப்பதான் 6 அப்புறம் 7 அப்புறம் 8 அப்பதான் உங்க அம்மா ஒரு கொட்டு கொட்டி உங்களை எழுப்பி 3:59 எந்திரிச்ச ஆண்டவர் நன்றி சொன்னேன். என்ன எதனால எந்திரிச்சேன்? இன்னும் அலாரம் அடிக்கல, ஐயோ தூங்கிட்டோம் போல, அலாரம் சரியா வைக்கல போல. எந்திரிச்சு பாக்குறேன் 3:50. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரை என்னை எழுப்பி விட்டீங்களே. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னை பரிசுத்தம் பண்ணும்படி அந்த அதிகாலையில் எழுந்து தேவசமூகத்தில் நின்று பரிசுத்தம் பண்ணி, ராக்காலத்தில் படுக்கும்போது பரிசுத்தம் பண்ணி, நீ எல்லாத்திலையும் தேவனோடு ஒப்புரவாயிட்டு படுத்து பாருங்களேன். ஆனா நம்மளை பரிசுத்தம் பண்ண விடாதபடி 2 சிங்கம் இருக்கும். அது என்ன சிங்கம்? வாசிங்க, இன்னொரு ஆண்டவருக்கு மகிமை உண்டு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஸ்தோத்திர ஆண்டவரே. 39ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். போதும். முதல் சிங்கம், நல்ல கவனிங்க, உங்க பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கும்படி அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல். அண்டர்லைன் தட் வேர்ட், இணங்காமல். என்ன புரியுது உங்களுக்கு? பரிசுத்தத்தை குலைக்கிறதுக்கு 2 பிசாசு. முதல் பிசாசு உங்களை பாவத்துக்கு இணங்க வைப்பான். பரிசுத்தமா வாழக்கூடாதபடி, அந்த பரிசுத்த குலைச்சல் உண்டாகும்படி அந்த சத்துருடைய வார்த்தைக்கு உங்களை இணங்க வைப்பான். அப்படின்னா அவன் சொல்லுக்குதான் உங்களை கீழ்ப்படிய வைப்பான். பரிசுத்தமா வாழணும் நீங்கள் நான் நினைக்கிறோம், ஆனா பரிசுத்தமா வாழக்கூடாதபடி உள்ள 2 சிங்கம். அந்த சிங்கம் முதல்ல உங்களை என்ன பண்ணுது?
இணங்க வைப்பான், பாவத்துக்கு இணங்க வைப்பான். யார் செய்யல உலகத்துல தப்பு? ஒரு பொய் கூட பேசக்கூடாதா? நீங்க பொய்யே பேசக்கூடாதுன்னு வாழ்வீங்க. ஆனா பிசாசு என்ன சொல்லுவோம் உங்களுக்குள்ள உட்காந்துட்டு, யார் அப்படி பரிசுத்தமா வாழ்ந்துட்டா, யார் அப்படி பொய் சொல்லாம வந்துட்டா, நம்ம என்ன ஹரிச்சந்திரன் விட்டு பக்கத்து கூடா? உடனே என்ன சொல்லுவோம்? ஹரிச்சந்திரன் விட்டு, ஆமா தெரியுமா அந்த கதையெல்லாம்? அது வேண்டாம், அது விடுறது புராணம், அது நமக்கு வேண்டாம். பொய்யே சொல்லாத ஒருத்தர் புராணத்துல இருந்தானா, அவன் தான் யாரு? ஹரிச்சந்திரன். பேர் சொன்னேன், அதை கூட சொல்லாம என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க. ஹரிச்சந்திரன் அவன் பேர் என்ன? அவன் வந்து பொய்யா சொல்ல மாட்டான். அப்படி பொய் சொல்லாத ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்க, நீ என்ன ஹரிச்சந்திரன் விட்டு பக்கத்து விடானுவான். அதுக்காக நான் ஹரிச்சந்திரன் இருந்தா தான் பொய் சொல்ல மாட்டேன். ஹரிச்சந்திரன் விட்டு பக்கத்து விட்டா போய் சொல்லக்கூடாதா? இப்ப நீங்க என் வீட்டு பக்கத்துல வந்து குடியிருக்கீங்க, அதுக்காக நீங்க பாஸ்டர் ஆக முடியுமா? அதுக்காக நீங்க ஓட்ட பிசாசு ஓடிடுமா? எங்க வீட்டு பாஸ்டர் பக்கத்துல தான் இருக்காரு, அதுக்காக நீங்க பக்கத்து வீட்டுல வந்து குடி இருந்துட்டு பிசாசே போனா போயிடுவானா? போக முடியாது. அப்ப இந்த 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 வாழ்க்கையில நீங்க பரிசுத்தமா இராதபடிக்கு உங்களை பாவத்துக்கு இணங்க வைப்பான். யோசேப்பு அந்த வீட்டுல குடியிருக்கிறான். எனக்கு ரொம்ப இந்த வசனங்கள் ஆழமா தொட்டுது. யோசேப்பு அந்த சத்ருவ பிசாச தனக்குள்ள சிங்கத்தை ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், பிசாசு இரவும் பகல் அவனோட பேசிக்கிட்டே இருந்தான். அந்த பொம்பளை வா பாவம் செய்யலாம், வா பாவம் செய்யலாம், வா. ஆனா யோசேப்பு அந்த அவன் மனைவியின் சொல்லுக்கு இணங்கல. பாத்தீங்களா? பிசாசு உள்ள உட்கார்ந்து பேசிட்டே இருப்பான், இணங்க கூட. ஆமா 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த நினைவுல இருந்து வெளியே வரணும், அந்த சத்தத்திலிருந்து வெளியே வரணும். சோத்திரம். ரோட்ல ஒரு படத்தை பார்த்துட்டீங்கன்னா, ஒரு அசுத்தமான போஸ்டர் பார்த்துட்டா அது மனசுல நிக்குமா? ஏன்னா கண்ணுல உள்ள போய் நம்ம இருதயத்துக்குள்ள உள்ள போயிருமா. இந்த பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? கவனிங்க. ஹலோ, இருக்கீங்களா? இந்த பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? அடுத்து பார்த்த உடனே அடுத்த ஒரு மணி நேரத்துல உங்களோட பேசுவான் அந்த படத்தை வச்சு. இதான் பிசாசுடைய தந்திரம். நீங்க செல்போன்ல ஒன்று உருட்டுறீங்க, உன்னை பார்த்துட்டீங்க அப்படின்னு பாக்குறீங்க, ஆனா ஐயோ உன்னை பரிசுத்தமா வாழ்வா அப்படி தள்ளி விட்டுறீங்க. அந்த ஒரு செகண்ட் கேப்ல உங்க உள்ளத்துல வந்துடுறான். அடுத்து என்ன செய்வான்? உங்களுக்குள்ள பேச ஆரம்பிப்பான். அதை குறிச்சு பார்க்கணும். அது எந்த படம், என்ன படம், அது உள்ள போயிடலாமா, அந்த ஓடிடி போயிடலாமா, எல்லாம் அப்படிதான் நடக்குது. இப்ப அப்படியே நூல் பிடிச்சு போயிட்டே இருப்பான். இங்கதான் நீங்க இணங்க கூடாது. சொல்லு, இயேசுவின் நாமத்துல உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். அதுதான் யோசேப்பு ஜெயிச்ச இடம். அவன் யாருமே இல்ல வீட்டுல. அவன் சொல்றான், வா. வீட்டுல யாருமே கிடையாது. சொல்றான், அவள் வார்த்தைக்கு இணங்காம, இந்த வீட்டுல என்னிடத்தில் இருக்கிற யாதனை குறித்து என் ஆண்டவன் விசாரிக்கல, உன்னை தவிர. என்ன அழகா சொன்ன பாத்தீங்களா? எல்லாத்தையும் நிஜமா ஒப்பு கொடுத்திருக்காரு, ஆனா உன்னை தவிர. ஏன்னா நீ அவருடைய மனைவி. அவ பிசாசு உள்ள இருந்து உங்களை முதல்ல இணங்க வைப்பான் பாவத்துக்கு. உங்க மைண்ட்ல பேசிட்டே இருப்பான். அடுத்து சொல்றாரு 19ஆம் வசனத்துல, வாசிமா. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. 9ஆம் வசனம், என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியாலே உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு முதல்ல இணங்க வைப்பான். ரெண்டாவது அதுக்கு உடன்பட வைப்பான். சரி போ, யார் செய்யாத யாரு பாக்குறா? அவன் செஞ்சிருந்தா தெரியுமா? பாவம் செஞ்சிருந்தா? யோசேப்பு பாவம் செஞ்சா தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா யோசேப்பு சிங்காசனத்துக்கு போயிருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதுதான் அவன் கண்ணுக்கு சிங்காசனம் மட்டும் தான் தெரிஞ்சது. சிங்காசனம் தெரிந்தனாலதான் சிங்காரிய தெரியல. பஞ்சிங் வசனம் எப்படி வருது பாருங்க. அல்லேலூயா, அட்டகாசமா வருது. உங்களெல்லாம் பார்த்தோன்னு அப்படியே பஞ்சா வெளியில் வருது. சிங்காசனம் கண்ணுக்கு தெரிஞ்சோனே உண்மையாவே யோசேப்பு தப்பிச்சதெல்லாம் பெரிய காரியம் இல்ல. தேவன் அவனுக்கு அந்த ஆவிக்குரிய ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆவிக்குரிய ஞானம் தான் ஒரு மனுஷன் இப்படி தப்புவிக்கும். அவரை குறித்த அறிவு உலகத்தின் கேட்டுக்கு உங்களை தப்புவிக்கும். 1 பேதுரு புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல பேதுரு எழுதும்போது சொல்றாரு, அவரை குறித்த அறிவு இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு உங்களை தப்புவிக்கும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறது மட்டும் இல்ல, அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் இந்த பாவத்துக்கு விலகி உங்களை ஓட வைக்கும். முதல்ல இணங்க வைப்பான், அடுத்து உடன்பட வைப்பான். பேசிக்கிட்டே இருப்பான் உங்களுக்குள்ள. யார் செய்யல ஒரு நிமிஷம் தானே, ஒரு செகண்ட் தானே, அப்படி குடிச்சிட்டு யாரு தெரிய போய் டம்ளர் தூக்கி போட்டு போயிரு, யாருக்கு தெரிய போய்? ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா you will lose the throne. சிங்காசனத்தை இழந்து விடுவீர்கள்.
இதெல்லாம் ஜெயிச்சு உடன்படாம, ஸ்தோத்திரம், இணங்காம அவன் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல போறான். பாத்தீங்களா? கர்த்தர் ஒரு நாள் வந்தது, பார்வோன் சொல்றான், நான் பார்வோன், நீ உனக்கு 2வது சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. சிங்காசனம் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. இத பரிசுத்தம் பண்ணப்பட்ட படியில, பரிசுத்தம் பண்ண வேண்டிய படியில பரிசுத்தம் பண்ணிக்கிட்டா அப்படி விழுந்து போன அத்தனை பேரும், குறைவுள்ள அத்தனை பேரும் இங்கதான் உட்கார்ந்து பரிசுத்தம் பண்ணணும். அடிக்கடி அடிக்கடி ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே போங்க. விழாத மனிதன் இல்லை, ஆனா எல்லா மனுஷனும் விழுந்திருக்கான், ஆனா எழுந்தவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் மட்டும்தான். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 12ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 12ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். மகிமைப்படுத்தும்படி. இது என்ன படி? 6வது படி. நீங்க மேல போகும்போது தேவனை மகிமைப்படுத்தி வாழாம உங்களால சிங்காசனம் போக முடியாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோட பேசுறார். நீ சிங்காசனத்துக்கு போகணுமா, உயர்வுக்கு போகணுமா, ஆசீர்வாதமா இருக்கணுமா, உன் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிலைகளிலையும் நீ கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ. இன்னைக்கு சபையில தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தெரியல. சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான் ஏரோது. சிங்காசனத்துல உட்கார்ந்து காலையில ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு அவன் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்ச ஜனங்க சொல்றாங்க, இது தேவ சத்தம், மனித சத்தம் அல்ல அப்படின்னு. அவன் சொல்லிருக்கணும், ஏய் தேவன் தேவன் தான், நான் மனுஷன் தான்டா அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா தப்பிச்சிருப்பான். ஜனங்கள் எல்லாம் சொன்ன உடனே இவன் தன்னை தேவனை போல உயர்த்திட்டான். பைபிள் சொல்லுது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். உடனே அடிச்சான். இங்கெல்லாம் அப்படி ஆண்டவர் நம்மளெல்லாம் விட்டு வச்சிருக்காரு. உடனே அடிச்சிட்டான். அவன் புழுத்து இறந்தான். அவ்வளவுதான். அவனுடைய சாப்டர் க்ளோஸ். ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனை மகிமைப்படுத்தி வாழணும். எல்லாத்துலையும் சின்ன சின்ன காரியத்து கூட, ஆண்டவரே இது நீங்க எனக்கு கொடுத்தது, ஆண்டவரே இது நான் உமக்காக வாழ்றது, நீங்க உமக்காக வாழதான் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, உமக்காக வாழதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க, உமக்காக வாழதான் எனக்கு வேலை கொடுத்தீங்க, எனக்கு வருமானம் கொடுத்தீங்க. இதுதான் வாழ்க்கை. கொஞ்ச காலத்துக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். அடுத்தடுத்து நீங்க மேல போகணும்னா நீங்க ஒன்னையும் சொல்லணும், ஆண்டவரே இது நீங்க கொடுத்தது, இது எதுவுமே என்னுடையது அல்ல. உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணீங்களா? நான் இப்படிலாம் இருக்கணும். எத்தனையோ பேர் கனவு காண்றான், அப்படி இருக்க முடியலையே. இல்ல எத்தனை பேருடைய கனவு வீணா போச்சு. முன்னாள் ஜனாதிபதி சொன்னார் அப்துல் கலாம், கனவு காணுங்க. கனவு காண்றவங்களாம் கனவுல ஜெயிச்சு வந்துடுறானா? நம்மளும் தானே கனவு காண்றோம். நிறைய கனவு இல்ல, அப்படி வாழணும் இப்படி வாழணும், சாகரத்துக்குள்ள வீட்டை கட்டணும், சாகரத்துக்குள்ள ஒரு கார் வாங்கணும், பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கணும், அப்படிலாம் நிறைய கனவுகள் இந்திய ஜனங்களுக்குள்ள. அப்படி எல்லாருமே வாழ்றோமா? இல்லையே. நல்லா வாசித்து பாருங்க. தேவனை மகிமை செலுத்தாதபடினா கர்த்தர் அவனுக்கு ராஜரிக வஸ்திரம் கொடுத்து அவனை பார்வோனா ஏரோதா உட்கார வச்சு அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து அவனுக்கு எல்லா ஜனங்களையும் கீழ்ப்படுத்தி உட்கார வச்சார். இப்படிதான் நேபுகாத்நேச்சர் சொன்னா. கடைசி ஒரு நாள் வந்தது, அந்த வேளை சென்ற பின்பு, அந்த நாட்கள் சென்ற பின்பு என் புத்தி எனக்குள் திரும்பி வந்தது. புத்தி வரணும். இதெல்லாம் கொடுத்தது யாருன்னு? புத்தி இல்லாதவங்க தான் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. புத்தி இல்லாதவங்க கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டாங்க. ஆமென். இந்த 2 சிங்கம் என்ன தெரியுமா? நம்ம தேவனை மகிமைப்படுத்தி வாழணும் தான் கர்த்தர் கூப்பிட்டார். ஆனா நம்மளை மகிமைப்படுத்த விடாது. ஆமென். இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தியவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னார், என் மகிமையை ஒருவனுக்கு கூட. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, என் மகிமையை நான் ஒருவனுக்கும். ஆண்டவர் சொல்றார், என் மகிமையை எடுத்துறாத. அப்படின்னா நான் தான் கொடுத்தேன்றது நீ சொல்லணும். இந்த வாழ்க்கை நீங்க டிசைன் பண்ணது, இந்த பிள்ளைகள் நீர் கொடுத்தது. இந்த கணவன் யாருக்கும் கிடைக்காத கணவன் எனக்கு கிடைச்சிருக்காருப்பா அப்படின்றது முன்னாடி, எனக்கு அப்படிப்பட்ட கணவனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட மனைவியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட தாய் தகவலை கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி கொடுத்துருக்கீங்களே அப்படி சொல்லக்கூடாது, இப்படி கொடுத்தீங்களே. இருக்கா? ரெண்டும் ஒரே வார்த்தை தானே, ரெண்டும் ஒரே வார்த்தை தான். போய் இப்படி கொடுத்துருக்கீங்களே அப்படின்றதுக்கும் இப்படி கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவே
அப்படி மகிமைப்படுத்துற எண்ணம் போய் இப்படி பெத்து வச்சிருக்கனே, பெத்தது நீங்க தானே. நீங்களா டிசைன் பண்ணீங்க இப்படி ஒரு பிள்ளை வரணும்னு? இல்லையே, குறைவில்லாம வந்திருக்கு பிள்ளை, அது போதும்ல. இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த குறைவுள்ள பிள்ளைய வச்சு வாழ்றதெல்லாம். நரக வாழ்க்கைங்க, நரக வாழ்க்கை. நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படிலாம். அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல இருந்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். இங்க வேதம் சொல்லுது, அவன் தேவனை மகிமைப்படுத்தக்கூடாதபடி 2 சிங்கம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஒன்று சுயம். யாருக்குள்ளெல்லாம் சுயம் என்கிற அந்த சிங்கம் இருக்குதோ அவன் தன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பான். அந்த மகிமையெல்லாம் என்னுடையது, அந்த மகிமையில நான் சம்பாதிச்சேன், நான் படிச்சேன், நான் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு சுயத்தின் சிங்கம் உள்ள இருக்கும். ஆமென் சொல்லுங்க. தேவனை ஒரு நாள் அது மகிமைப்படுத்தாது. 2வது, தேவனுக்கு விரோதமான ஒரு ஆவி. நாகும் தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத எண்ணம் கொண்ட ஒரு ஆவி உன்னை விட்டு புறப்பட்டது. அப்ப இந்த கர்த்தருக்கு விரோதமான ஒரு ஆவி என்ன செய்யும்னா, அது உங்களுக்கே மகிமையை கொண்டு வரும், கர்த்தருக்கு கொடுக்காது. ஆமென். சின்ன காரியமோ பெரிய காரியம், அந்த காரியம் வாழ்க்கையில் நடந்தோன்னே யாரை மகிமைப்படுத்தணும்? மனதார அவரை மகிமைப்படுத்தணும். இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், அந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினா, ஆமென். அடுத்த படிக்கட்டு மேல ஏறி போய் சிங்காசனத்துல ராஜா உட்கார்ந்தான். இதெல்லாம் ஜெயிச்சாதான் 7வது படி மேல அந்த சிங்காசனத்துல ராஜா தன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தான். எழுதுங்க, சோமல்லாம். தேவன் இந்த காலையில நம்மோடு பேசின வார்த்தை 6 படிகள், 12 சிங்கங்கள். இந்த 6 படிகளும் கீழ்ப்படி, உடன்படி, மறவாதபடி. ஸ்தோத்திர ஆண்டவரே, தேவனை மகிமைப்படுத்தும்படி, பரிசுத்தம் பண்ணும்படி இந்த படிகளெல்லாம் நான் கடந்து போகும்போது 7வது படிய தேவன் எனக்கு சிங்காசனத்தை வச்சிருப்பார். ஆனா அந்த 6 படிகளும் கடந்து போகும்போது 12 சிங்கங்கள் அது என்னை தேவனை மகிமைப்படுத்த விடாதபடி தடுக்கும். நல்ல வலது கையை உயர்த்தி, இதுவரைக்கும் நீங்க உயர்த்தலைன்னாலும், எத்தனையோ பேருடைய கைகளை நான் பார்த்திருக்கேன், சில நேரத்தில் அவங்க கை உயர்த்தப்படுறதே இல்லை. முடிந்தா 2 கை உயர்த்தி, தேவனே நான் உங்களை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டேன், மனதார சொல்லுங்க பார்ப்போம். அந்த மகிமையை நான் ஒரு நாள் எடுக்க மாட்டேன். உங்க மகிமையை நான் ஒரு நாள் எடுக்க மாட்டேன். என் பிள்ளைகளை குறித்து பெருமை பாராட்ட மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன். எல்லா மகிமையும் சொல்லுங்க, எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். சொல்லுங்க, உமக்கே செலுத்துகிறேன். எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் மாதத்தின் கடைசி வாரம் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு இவ்வளோ நேரம் நீர் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வார்த்தை அநேகருக்குள்ள ஆண்டவரே கர்த்தர் பேசின வார்த்தையை மாறினதுக்காய், ரேமாவாய் போனதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முடித்து புதிய வாரத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகணும். இன்னும் நிறைய ஊழியங்களை செய்யணும். எங்களை பலப்படுத்துங்க. மாலை நடக்கிற ஹீலிங் சர்வீஸ் உடைய கரம் இருக்கட்டும். துதி கன மகிமையாக செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம்.